வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரலாறு பகுதி மட்டும் சரிங்களா. இந்த வரலாறில் என்னென்ன டாபிக் தான் சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜய் பாமணி பேரரசு, தென்னிந்திய பேரரசு, மராட்டியர்கள் சரிங்களா. இதெல்லாம் இருக்குது. முக்கியமான இது வச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா. இது வந்து சமீபத்தில் நடந்த, அதாவது 2024-25 நடந்த குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் ப்ளஸ் வந்து நம்ம டெட் எக்ஸாம், டிஆர் பை எக்ஸாம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க சரிங்களா. சிந்து சமவெளி சிந்து சமவெளி ஆரம்பித்து மராட்டியர் வரைக்கும் சரிங்களா உள்ள கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஒன்லி வரலாறு பகுதி மட்டும் கொஸ்டின் இருக்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக சரிங்களா. பொறுத்துகல சிம்ம விஷ்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பல்லவர். சிம்ம விஷ்ணு யாருன்னு கேட்டால் பல்லவர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஜெயசிம்மர் முதலாம் ஜெயசிம்மன். மூணாவது ஜெயசிம்மன் கேட்டா ஒரு சாளுக்கியர் சரிங்களா. முதலாம் ஜெயசிம்மன் யாருன்னு கேட்டா ஒரு சாளுக்கியர். முதலாம் ஆதித்ய சோழன் யாருன்னு கேட்டா சோழன் அந்த வார்த்தையில வரும் சரிங்களா. மூணாவது சதக்கர்ணி யாருன்னு கேட்டா சார்த்தவாணர்கள் சரிங்களா. சாந்தவாணர்கள். இதான் வந்து ஆப்ஷன் டி தான், சி தான் சரியான பதில் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் சரிங்களா. மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? இது வந்து ஒரு மராட்டிய கொஸ்டின் சரிங்களா. மராட்டியர்ல உள்ள கொஸ்டின். யாரா? முதலாம் பாஜிராவ் சரிங்களா. முதலாம் பாஜிராவ் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பேஷ்வா ஆவார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூன்றாம் பானிபட்டுக்கு போருக்கு பின் மராட்டிய சிம்மானத்தில் அமர்ந்தவர் யார்? மூன்றாம் பானிபட்டுக்கு போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யாருன்னு கேட்டா மாதவராவ் சரிங்களா. மாதவராவ் தான் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மாதவராவ் தான் மூன்றாம் பானிபட்டுக்கு போருக்கு பின் மராட்டிய சிம்மானத்தில் அமர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா. அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் சரிங்களா. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர் யாருன்னா பாண்டியர்கள். நல்லா பார்த்துக்கோங்க, பாண்டியர்கள் சரிங்களா. நண்பர்களே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். அதாவது கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவ்வளோத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக பிரித்து நிறைய வேலைப்பாடு, ஒரு 3-4 மணி நேரம் மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக ரெக்கார்ட் எடுத்து வீடியோ எடுத்து நான் எடுக்கேன். உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இதுக்கு நம்ம எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா எப்படி கொஸ்டின் கேட்காங்க, எந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்காங்க, இப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான டாபிக், மெயின் டாபிக் எடுத்து தான் போடுறேன். தேவையில்லாமல் எதுவும் போடலை, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த பாருங்க, பின்வருவனவற்றில் அறிக்கைமேடு அகழாய்வை மேற்கொண்டவர் யார் சரிங்களா. அறிக்கைமேடு அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யாருன்னா மார்ட்டின் வீலர் தான் அறிக்கைமேடு அகழாய்வை மேற்கொண்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தன்வர்த்தினி சரிங்களா. அதாவது பொருந்திய விடை தருக. இதுல வந்து தன்வர்த்தினி வந்து ஆயுர்வேத இதுல வந்து தன்வர்த்தினி. வராக மிகிரான்னா பிரகித் சம்ஹிதா. பிரகித் சம்ஹிதா. அடுத்து பாருங்க, ஆரியப்பட்டர்னா சூரிய சித்தாந்தா. அதாவது சூரிய சந்திரனை பத்தி இந்தியாவில் முத இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதாவது சூரிய சந்திரனை பத்தி இவர் தான் முத சொல்லியிருப்பாரு, ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தா. அமரசிம்கர் யாருன்னா அமரகோஷா சரிங்களா. அமரசிம்கர் யாருன்னா அமரகோஷா. இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். காக்காசாய்டு என்பவர் என்ன இனத்தினங்க கேட்டா காக்காசாய்டு என்பவர் வந்து ஒரு ஐரோப்பிய இனத்தவர்கள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டு வச்சு இரண்டாம் புலிகேசின் வச்சு விவரிக்கும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு கேட்டா ஆய்கோல் கல்வெட்டு. இந்த ஆய்கோல் கல்வெட்டு தான் இரண்டாம் புலிகேசியோட வச்சு விவரிக்கும் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காம்ரான் அஸ்காரி ஹிண்டல் யாருடைய சகோதரன் கேட்டா யாருடைய சகோதரன்? ஹுமாயூனோட சகோதரர்கள் தான் காம்ரான் அஸ்காரி ஹிண்டல் அவர் சகோதரர்கள். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் டாபிக்ல இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களை அதன் இருப்பிடங்கள் சரியா பொறுத்துக்க. ஹரப்பா எங்கன்னு கேட்டா பான்னு கூட ஒரு ஷார்ட்கட்டா வச்சு, ஹரப்பா வந்து எங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப். மோஞ்சதரோ எங்கன்னு கேட்டா ஒரு சிந்து சரிங்களா. மோஞ்சதரோ எங்கன்னு கேட்டா சிந்து. காளிபங்கன் எங்கன்னு கேட்டா ராஜஸ்தான். லோத்தால் எங்கன்னு கேட்டா குஜராத் சரிங்களா. குஜராத் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இருப்பிடங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா.
அடுத்து பாருங்க, சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட ஒரு டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் சிக்கந்தர் இசானிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டவர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாமினி சுல்தான் பற்றி ஒரு கொஸ்டின். பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தது யாருன்னு கேட்டா முகமது கவான். இந்த முகமது கவான் தான் என்ன பண்ணியிருக்கான், பாமினி சுல்தான்ல 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்திருக்கார். சரிங்களா? அடுத்து பாருங்க, பாமினி சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசும் அடிக்கடி என்ன நிலப்பகுதிகளுக்காக மோதி கொண்டதுன்னு கேட்டா என்ன, ராய்ச்சூர் டோப். இந்த ராய்ச்சூர் இந்த பிளேஸுக்காண்டி பாமினி சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிவாஜியோட ஆன்மீக குருவா இருந்தவர் பேர் இருக்கு. சரியா? சிவாஜியோட ஆன்மீக குரு யாருன்னா ராம்தாஸ். நல்லா பார்த்துக்கோங்க, சிவாஜியோட ஆன்மீக குரு யாருன்னா ராம்தாஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தசபோதா யாரால் எழுதப்பட்டது? சரிங்களா? தசபோதா யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்டா ராம்தாஸ் அவர்களால் தான் இது தசபோதாங்கிற நூல் எழுதப்பட்டது. அடுத்து பாருங்க, சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர்ல டங்கா, காப்பர்ல ஜிண்டால் அங்கே 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தான் பேர் யாருன்னு கேட்டா இல்டிமிஸ். சரிங்களா? இல்டிமிஸ் தான் இந்த சில்வர்ல சுல்தானியா, அதாவது டெல்லி சுல்தான். இதுல வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்துல குப்தின் ஐபக்கு அடுத்து இல்டிமிஸ் வருவாரு. இல்டிமிஸ்க்கு அடுத்து ரஷ்யா சுல்தானு, பால்பனு இப்படி வருவாங்க. இதுல வந்து சுல்தானிய ஆட்சி காலத்துல சில்வர்ல டங்கா மற்றும் காப்பர்ல ஜிண்டால் 2 நாணயங்களை அறிமுகப்படுத்தியாருன்னு கேட்டா இல்டிமிஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துன்னு கேட்டா துங்கபத்ரா. ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துன்னு கேட்டா துங்கபத்ராங்கிற நதிக்கரையில் அமைந்திருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா விஜயபாமினி பேரரசுல இந்த கொஸ்டின் கிடக்கும். அடுத்து பாருங்க, ஈஸ்வர சந்திரகுப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஸ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பயிற்சிகளமா இருந்து கேட்டா சம்வாத் பிரபாகர். டேஸ் வந்து அக்பரோட தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டாருங்கிட்டா பீர்பால் தான் அக்பரோட தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2ஆம் பானிபட்டுக்கு போருக்கு முன்பு டெல்லி டேஸ் என்னும் மன்னர் ராஜா விக்ரமஜித் எந்த பட்டத்தை பெற்று கொண்டார்? ஹேமு தான் என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆம் பானிபட்டுக்கு போருக்கு முன்பு டெல்லியில வந்து என்ன பண்ண ராஜா விக்ரம்ஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிந்து சமொழி நகரத்தின் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களை கால வரிசைப்படுத்துங்க. அதை எந்தெந்த டைம்ல வந்து எந்தெந்த இதை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதாவது காலவரிசை. ஃபர்ஸ்ட் எதை அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் எதை அகழ்வாராய்ச்சி பண்ணா ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. சரிங்களா? 2வது மோஹஞ்சதாரோ, 3வது சன்குதரா வந்து 3வது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரப்பா, 2வது மோஹஞ்சதாரோ, 3வது சங்குதரோ, 4வது வந்து லோத்தால். சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கண்டுபிடிப்பு பாருங்க. இரும்போட கண்டுபிடிப்பு என்ன காலம் கேட்டா ஆரியர்கள் வந்து இரும்பை கண்டுபிடிச்சாங்க. 2வது வெண்கலத்தோட கண்டுபிடிப்புனா சிந்து சமோலி. நம்மளே பார்த்துருவோம், சிந்து சமோலி அந்த 6th புக்ல சிந்து சமோலி காலம் வெண்கல காலம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து விவசாயத்தின் துவக்கம் கேட்டா புதிய கற்காலம் தான் விவசாயத்தின் தொடக்கம். தீயோட கண்டுபிடிப்பு தான் இடைக்கற்காலம். அடுத்து பாருங்க, குப்த அரச ஆட்சியாளர்களுக்கு காலவரிசைப்படுத்துக. குப்த ஆட்சியாளர்கள் காலவரிசைப்படுத்தினா முத யாருங்கிட்டா குப்தம்சத்தை தோற்றுவிச்சவர் நம்மளுக்கு தெரியும், ஸ்ரீகுப்தர். சரிங்களா? குப்தம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். 2வது குப்தர்களோட அடுத்து அவரோட பையன் வந்து கடோகஜர். ஏன்னா கடோகஜர் ஆப்ஷன் இல்லை. கடோகஜருக்கு அடுத்து யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர் வருவார். சரிங்களா? 1ஆம் சந்திரகுப்தர் அடுத்து அவரோட பையன் வந்து சமுத்திரகுப்தர் வருவார். சந்திரகுப்தர் ஆப்ஷன் இல்லை. 2வது வந்து சமுத்திரகுப்தர் இருக்கு. சரிங்க, சமுத்திரகுப்தர் இருக்காங்க. அடுத்து பாருங்க, 1ஆம் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த இதுல ஆப்ஷன் இல்லை. இதுல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட், 2வது சமுத்திரகுப்தர், அடுத்து பார்த்தா ராமகுப்தர். சரிங்களா? ராமகுப்தர் 3வது, கடைசியில வந்து 2ஆம் குமாரகுப்தர். சரிங்களா? இதுல வந்து நம்ம ஸ்கூல் புக் ஆர்டர்ல இது இல்லை, நம்ம 11th புக் ஆர்டர்ல இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்பு தகடு கல்வெட்டு எதுன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், திருவாலங்காடு செப்பு பட்டயம். இதுதான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்பு தகடு. அடுத்து பாருங்க, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறதுனா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டா தேவி சந்திரகுப்தம். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க, விசாகதத்தர் என்னது? முத்ராட்சம். சைடு வந்து நூல் இருக்கு, இங்க யார் யார் எழுதினான் இருக்கு. விசாகதத்தர் யாருன்னா எழுதிய நூல் கேட்டா முத்ராட்சம். காமந்தரால் எழுதின நீதி சாஸ்திரம் யாருன்னா காமந்தர் எழுதப்பட்டது. அசங்கர் பார்த்தீங்கன்னா பூமி சாஸ்திரம். அடுத்து வாத்தியானஸ் வந்து நியாய பாஷ்யம். சரி, வாத்தியாசேன நியாய பாஷ்யம். சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று எது என்பதை எடுத்து எழுதுக. சரிங்களா? அமீர் குஸ்ரு, இதுல ஆப்ஷன் ரெண்டுமே சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அமீர் குஸ்ரு, அபுல் பாஷல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரக் பிரோசாகி ஆகிய நூல்கள் இவரால் முறையாக எழுதப்பட்டன. இதுல ஆப்ஷன் ஏயும் பியும் சரிதான். சரிங்களா? அடுத்து ஷாஜகான் டெல்லியில் ஜிமா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எதுவும் கேட்டாது சிவப்பு மணற்கல். சரிங்களா? சிவப்பு மணற்கல் தான் ஜிமா மசூதியை கட்டதுக்கு ஷாஜகான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. எங்கன்னு கேட்டா பிளேஸ் கேட்டா டெல்லி. அடுத்து பாருங்க, கரப்பர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மை? இவங்க கரப்பர்கள் இதுல 1, 2 தான் கரெக்ட். சரிங்களா? கரப்பர்கள் பாலட்ஸ் வழிபட்டார்கள். அவர்கள் மனித உருவில் உள்ள தெய்வத்தை வழிபட்டார்கள். அவங்க மனித உருவில் தெய்வத்தை வழிபட்டார்கள். அவர்கள் மூணாவது பாருங்க, அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோயில்களே வைத்தனர். இதுக்கு மூணாவது ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, எந்த சுல்தான் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்ததுன்னு கேட்டா முகமது பின் துக்ளக். அதாவது டெல்லி சுல்தான் வருது. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல தான் நிலப்பரப்பு அதிகமான எல்லைகளாக இருந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்க, நம்ம இதை பார்த்தோன்னா நம்ம நிறைய விஷயங்களுக்கு அலாவுதீன் கில்ஜி தான் பண்ணான்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி அடிக்க தோணும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண தோணும். சரிங்களா? பின்வருவற்றில் தவறான பொருத்தத்தை குறிப்பிடுக. பாபர், சரிங்களா? பாபர் டர்ட்டி பேக். ஹுமாயூன் பைரம் கான். அடுத்து ஜஹாங்கீர் சாவாய் ஜெய்சிங். இதை பார்த்தோன்னா தெரியும், ஜஹாங்கீர் இது ஒரு முகலாயர்கள், இது முகலாயர்கள். ஆனால் இந்த ஜெய்சிங் பாருங்க மராட்டியர்கள் உள்ள பேர் மாதிரி வருது. இதை பார்த்தா நம்ம ஆப்சர்வ் அழகாக அடிச்சிடலாம். அடுத்து அவுரங்கசீப் ஜஸ்வத் சிங். சரிங்களா? இதுல தவறான பொருந்தது ஜஹாங்கீர், சாவாய் ஜெய்சிங் பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க, தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார்? தஞ்சாவூரோட முதல் மராட்டிய அரசன் யார்? வெங்கோஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா தமிழ்நாட்டில் மராட்டிய அரசன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் வெங்கோஜி. சரிங்களா? முதலாம் வெங்கோஜி தான் தஞ்சாவூர் முதல் மராட்டிய அரசன். பொறுத்துக்க பாருங்க, ஜியாவுதீன் பராணி. சரியா? ஜியாவுதீன் பராணி யாருன்னு கேட்டா தாரிக்கி பொராஷாகி. அமீர் குஸ்ரு யாருன்னு கேட்டா மீப்டா ஆல் பந்து. அல்பெர்னி தாரிக் அல் ஹிந்து. மின்ஜாய் உஷ் சிராஜ் யாருன்னு கேட்டா இது தம்பாக் இ நஸ்ரி. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன், அதான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. டேஸ் என்பவரின் கல்வெட்டு தூணில் அரிசனர் கல்வெட்டை பொறித்தார். அதாவது சந்திரகுப்தர் என்போட கல்வெட்டு தூண்ல தான் அரிசனர் கல்வெட்டை பொறித்திருப்பார். குப்தர்கள் டாபிக். சரிங்களா? அடுத்து ஆரம்ப கால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தை ஏற்படுத்தினார்னா முதலாம் நந்திவர்மன். சரிங்களா? முதலாம் நந்திவர்மன் தான் ஆரம்பகால பிரம்மதேய கொண்ட மண்டலத்தை ஏற்படுத்தினார். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் எந்த காலத்தில் முந்தைய நுண்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன? தூத்துக்குடியில முந்தைய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைச்சிருக்குன்னு. அடுத்து பாருங்க, படையாட்சியர் டேஸ் ஓட்டுநர் கேட்டா போராளிகள். அடுத்து பாருங்க, டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முயற்சி பற்றி கூறுகிறது. இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டினா வர்ற கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடா அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சோழர்களின் கல்வெட்டு பற்றி கூறும் இதுன்னு கேட்டால் உத்தரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் பற்றி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்று சங்கால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காது எதுன்னு கேட்டால் முத்தாரை. முத்தாரைங்கிறது அடங்காது. மற்ற வயந்தகம், புல்லகம், மகர பகுவை இதெல்லாம் அடங்குது. சரிங்களா? குடிமையான் கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுனா வீணை. பரிவாதினா அது வீணை தான். அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து முறை கேட்டால் தமிழ் பிராமி எழுத்து முறை தான் சங்க காலத்தில் எழுதப்பட்டு. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்க காலவரிசைப்படுகிறது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு கொஸ்டின். இதுல அடுத்த கொஸ்டின். சரிங்களா? இதுல எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் இருக்கு. அதாவது முத எதை அகழ்வாராய்ச்சி பண்ண ஊர் தான் ஒரு அழைச்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து நிப்பூருக்கு அப்புறம் ஹரப்பா, அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ. சரிங்களா? இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பட்டாக்கல். சரிங்களா? பட்டாக்கல் கோயில் வளாகம் டேஸ் அரசுடன் தொடர்புது. சாளுக்கிய அரசர்களோட பத்தி தான் பட்டாக்கல் அரச வளாகம் தொடர்புது. பௌத்த சங்கங்கள் நடைபெற்ற இடங்கள் காலவரிசைப்படி குறிப்பிடுக. அதாவது புத்தரோட இது எங்கெங்க நடைபெற்றது, மீட்டிங் எங்கெல்லாம் நடைபெற்று மொத எங்க நடைபெற்றுன்னா ராஜகிருகம் மொத நடைபெற்றது. அதுக்கு வைசாலி. இது நம்ம குரூப் 4 சிலபஸ்ல வராது. குரூப் 4 குரூப் 2 சிலபஸ்ல வராது. ஆனாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது ஃபர்ஸ்ட் ராஜகிருகம், ரெண்டாவது வைசாலி, மூணாவது என்னன்னு கேட்டா பாடாலிபுத்திரம், கடைசியில காஷ்மீர். இந்த 4 இது வரிசையா நடைபெற்றது அவங்க புத்தர்கள் காலத்துல. பெருங்கற்காலம். சரிங்களா? பொறுத்துக்களை பெருங்கற்காலம்
1300 முதல் 300 வரை. சரிங்களா? 1300 முதல் 300 வரை வந்து பெருங்கற்காலம். அடுத்து சங்க காலம் வந்து கேட்டீங்கன்னா 300 முதல் கிமு 300 முதல் கிபி 300 வரை. கிமு 300 முதல் கிபி 300 வரை இது வந்து சங்க காலம். பிராமி எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எதுன்னு கேட்டா கிமு 400 முதல் கிபி 400 வரைக்கும். கிமு 400 முதல் கிமு 300 வரைக்கும் என்னது பிராமி எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். சரிங்களா? சங்கம் மருவிய காலம் கேட்டா கிபி 300 முதல் கிபி 500 வரை. சரிங்களா? அடுத்து அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரன் அப்படி சத்தியபுத்திரன் அந்த வேடுங்கத்தை அதியமானை பத்தி சொல்லுது. அசோகரில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரன் கேட்டா யாரை பத்தி சொல்லுனா அதியமானை பத்தி சொல்லுது. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் குறிப்பில் மெசோடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இட வணிக தொடர்பை குறிப்பிடும் இதுன்னு கேட்டா கியூனிஃபார்ம். இந்த கியூனிஃபார்ம் தான் மெசோடோமியாவுக்கும் சிந்து பகுதிக்கும் கரப்பாக்கும் இடையே ஒரு வணிக நடைபெற்றுன்னு சொல்லி கொடுக்கும். இது வந்து அழகா 11th ஹிஸ்டரி புக்ல அழகா சிந்து சமொழி நாளத்தில் அழகான ஒரு புக் கொஸ்டினாவா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க மாதிரி தான். சரிங்களா? பேஷ்வா யாருன்னு கேட்டா ஒரு பிரதம அமைச்சர். பேஷ்வா யாருன்னு கேட்டானது பிரதம அமைச்சர். சுர்நாவிஸ் யாருன்னு கேட்டா செயலர். சுர்நாவிஸ் யாருன்னு கேட்டா பேஷ்வா யாருன்னா பிரதம அமைச்சர். சுர்நாவிஸ் யாருன்னு கேட்டா செயலர். நியாயாதீஷ் யாருன்னு கேட்டா அது தலைமை நீதிபதி. நியாயாதீஷ் கேட்டா தலைமை நீதிபதி. பண்டிராவும் கேட்டா தலைமை அர்ச்சகர். சரிங்களா? கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க, நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எதுன்னு கேட்டா கரப்பர் அதிபனா குதிரை தான் அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள். சரி, மதம் என்ன மதம் எங்க வழிபாடுறாங்க. சமணம் எதுன்னு கேட்டா பாசாதி. ஜிடாய்சம். சரிங்களா? இது ஜிடாய்சம் எங்கன்னு கேட்டா வந்து சினாகாக்கு. புத்த மதம் எங்கன்னு கேட்டா வந்து விகாரா. ஜராஸ்ட்ரி எங்கன்னு கேட்டா வந்து அகியாரி. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்ன புத்தகத்தை எழுதியாருன்னு கேட்டா சசி தகூர். சரிங்களா? இது ஒரு ஜிகே கொஸ்டின் தான், மாறுதலா வந்துட்டு. பின்னோரும் கரப்பான அறியும்போது தவறான கூற்று எதுன்னு கேட்டா அவங்க வந்து அரச மரமும் அக்ஷயா என்ற மரமும் புனித மரமா கருதப்படுகிறது. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. களிமண்ல பெண் உருவங்கள், பெண் தெய்வங்கள் பிரதிநிதித்துவ கருதப்பட்டன. அடுத்து வந்து பாருங்க, கரப்பா நகரத்தில் இறந்த உடலை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை. அவங்க வந்து கரப்பா மக்கள் இறந்த உடலை தகனம் செய்யும் முறை பின்பற்றிருக்காங்க. சரிங்களா? ஆனா இங்க பின்பற்றவில்லைங்கிறது ஆப்ஷன் சி தான் இதுல வந்து தவறான பதில். அடுத்து டேஷ் வகையிலான சிந்து சம்மொழி மண்பாண்டங்கள் உலகில் முதன்மை சான்றாக பளபளப்பான என்ற வகை வரையிலான சிந்து செம்மொழி பண்பாண்டம் தான் உலகில் முதன்மையான சான்றாக ஒத்துள்ளது. அடுத்து பாருங்க, குவாலியர் கோட்டை. ஒரு நிமிஷம். குவாலியர் கோட்டை. சரிங்களா? இது வந்து ஒரு முகலாயரை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கு. குவாலியர் கோட்டை வந்து எங்க இருக்கு கேட்டா மான்சிங் தோமர். சரிங்களா? குவாலியர் கோட்டை யாருன்னா மான்சிங் தோமர். அந்த குவாலியர் கோட்டையை உருவாக்குன யாருன்னா மான்சிங் தோமர். ஷாஜகானாபாத் அதுல ஷாஜகான் வருது, அதுக்காக அடிச்சிடலாம். ஜிம்மா மசீதி யாருன்னு கேட்டா பாபர். பூர்ண குயிலான்னு கேட்டா யாரு ஷெர்ஷா சூரி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ஜிசியாவை ஒழித்தல் கேட்டா 1564 வந்து ஜிசியா வரியை ஒழிச்சிருப்பாங்க. புனித பயண வரி ஒழித்தல் எந்த வருஷம் கேட்டா 1563. போர்க்கைதிகளை அடிமையாக வைத்திருத்தலை ஒழித்தல் எந்த வருஷம் கேட்டா 1562. பைரம்கான் வீழ்ச்சி 1560. சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானமான சங்கராச்சார் பிறந்த இடம் கேட்டா காலடி கேரளா. அடுத்து பாருங்க, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் என்ன ராஜவம்சத்தை சேர்ந்தார். அதாவது விஜயநகர பேரரசுல ஒரு 4 வம்சம் உண்டு. சங்க வம்சம், சாலு வம்சம், துளுவ வம்சம், ஆரடு வம்சம். இதுல வந்து கிருஷ்ணதேவர் வந்து என்ன வம்சத்தை சேர்ந்தான்னு கேட்காங்க. இதுல வந்து துளுவ வம்சம். சரிங்களா? அடுத்து பாருங்க, உத்தரமேரு கல்வெட்டு என்னென்ன தெரிவிக்குதுன்னு கேட்காங்க. சரிங்களா? உத்தரமேரு கல்வெட்டு கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகரின் நிர்வாகம். இது வந்து என்ன சரியான கேட்காங்க. இதுல மேற்கூறிய அனைத்தும் இதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது. கண்ணகிக்கு யாரால் கட்டினா செங்குட்டுவனால். அதாவது செங்கலை வச்சு கோயில் கட்டியிருக்கான்னு ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்காங்க. சரிங்களா? செங்குட்டுவனால். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வச்சு சரியாக பொருந்துள்ளதை தெரிவு செய்க. இதுல வந்து 1, 4 தான் சரியா பொருந்திருக்கு. அதாவது ஆரியப்பட்டர் ஆரிய பாட்டியம். இன்னொன்று பாருங்க, வாக் பாட்டா. இது வந்து அஷ்டாக்கா சங்கரா. இது 2 தான் பொருந்திருக்கு, மற்ற 2 பொருந்தல.
சுல்தானிய ஆட்சியில் பிரதம மந்திரி வாசியர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இவர் வந்து திவானி இ விசாரத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். துறையிலுள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பாடும் இடத்தில் இருந்தார். இது வந்து 1, 2 ரெண்டுமே சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, அக்பரோட படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்து. அக்பர் வந்து முகலாயர்ல வருவாரு. அக்பரோட வெற்றிகளை காலவரிசைப்படுத்தப்படுங்க. வந்து காபுல். சரிங்களா? காபுல் தான் படையெடுப்பு. 2வது வந்து காஷ்மீர். 3வது வந்து கந்தகர். 4வது வந்து அகமந்தகர். அகமது ஸ்கூல் புக்ல அகமது நகர்னு இருக்கும். இது கொஞ்சம் பெல்லி மிஸ்டேக் போல. அது இப்படி இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர். மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் கேட்டா பாலாஜி விஸ்வநாத். நல்லா பார்த்துக்கங்க. 2வது நிறுவனர் கேட்டா பாலாஜி விஸ்வநாத். அடுத்து பாருங்க, தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் கேட்டா கீழடி வந்து சிவகங்கை. சரிங்களா? நம்ம வந்து மதுரைன்னு நினைச்சிடாதீங்க. கீழடி வந்து சிவகங்கை. மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கும். சரிங்களா? டேஷ் செஞ்ச இடத்தில் குஜராத்தில் ராணி ஆப் கஞ்ச் என்ற காதிர் தீவில் அமைந்துள்ளது. தோலவிரா. சரிங்களா? தோலவிரா வந்து நம்மளுக்கு தெரியும், குஜராத் பக்கத்துல ராண் ஆப் கஞ்ச் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தா ஹரப்பா மக்கள் ஆட்சி படுக்கையில் தங்கியிருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆட்சி படுக்கையில் தங்கியிருந்தனர்? அதாவது அவங்க இருப்பிடம் எந்தெந்த ஆட்சி படுக்கையில் இருந்தால் லோத்தால் எங்க கேட்டா போகாவாங்கிற ஆட்சி படுக்கை. காளிபங்கன் எங்கன்னு கேட்டா வந்து காகர். காளிபங்கன் கேட்டா காகர். அடுத்து பாருங்க, டூப்பர் எங்கன்னு கேட்டா ராவி. சரிங்களா? ஹரப்பான்னு பார்த்தாலும் அதே பார்த்தாலும் அடிச்சிடலாம். ஹரப்பா எங்கன்னு கேட்டா அது வந்து இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன இது கொஞ்சம் திரும்ப சொல்றேன். சரிங்களா? ஹரப்பா அந்த பிளேஸ், அந்த ஆட்சி படுக்கை. சரிங்களா? லோத்தால் எங்கன்னு கேட்டா போகாவா. காளிபங்கன் எந்த ஆட்சி படுக்கைன்னு கேட்டா காகர். சரிங்களா? ரூப்பர் எங்கன்னு கேட்டா ரூப்பர் வந்து சட்லேஜ். சரிங்களா? ரூப்பர் வந்து சட்லேஜ். ஹரப்பா எந்தன்னு கேட்டா நம்ம படிச்சிருக்கோம், ராவி நதிக்கரை இருந்தான்ட்டு. மோஞ்சரான்னு கேட்டா சிந்து. மோஞ்சரா பார்த்தா நம்ம சிந்து அடிச்சிடலாம். ஹரப்பா வந்து ராவி. இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பின்வருவற்றில் முகமது துக்ளக் ஆட்சி கால வரிசைப்படுத்த. முகமது துக்ளக் எப்படின்னு சொல்லி வரிசை. முகமது துக்ளக் வந்து தலைநகரா மாத்தினாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு? ஆப்ஷன் வந்து தலைநகரா மாத்திருக்காரு. எங்க இருந்து எங்க மாத்தினாருன்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துவார். சரிங்களா? அது 2 பாருங்க, டோக்கன் நாணயம். சரிங்களா? செம்பு நாணயத்தை அடிமைப்படுத்தியிருப்பாரு. 3வது வந்து குருசன் தாக்கல் திட்டம். 4வது வந்து சொர்க்கதா. ஒரு நிமிஷம் சூம் பண்ணிடுறேன். சொர்க்கத் வாரியத்தில் முகாமிட்டார். சரிங்களா? இது வந்து 1, 2, 4, 3 இதுதான் சரியான பதில். அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பின்வற்றில் சரியாக பொருந்தப்படாது எழுதுக. சரியா பொருந்தப்படாதுன்னு கேட்டா வசதிங்கிறது அதாவது குப்தர் காலத்தில் உள்ள நிலங்கள் எந்தெந்த என்ன இதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது அப்ரகதாங்கிறது ஒரு காட்டு நிலம். சரிதான். கீழங்கிறது தரிசு நிலம். வசதிங்கிறது குடியிருப்புக்கு தகுந்த நிலம், காய்ந்த நிலம் கிடையாது. சரிங்களா? இதுல வந்து குடியிருப்புக்கு தகுந்த நிலம் தான் சரியான பதில். ஆனா இது வசதிங்கிறது இந்த இடத்துல தப்பா இருக்கு. அதனால வந்து ஆப்ஷன் சி தான் தப்பு. சேத்ராங்கிறது ஒரு விவசாய இடம் தான். புரோசா துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். சரிங்களா? இதுல வந்து அடுத்து பாருங்க, காரணம் பாருங்க, தௌலாபாத்தில் பயணம் செய்வதற்கு தவிர்ப்பதன் மூலம் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுள் எதிராக போராடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். இதுல வந்து ஆப்ஷன் ஏயும் பியும் சரிதான். சரிங்களா? கூற்று காரணம் சரிதான். அடுத்து பாருங்க, நிகழ்வினை காலவரிசைப்படுத்துக. இதுல வந்து முத கான்வா போர். சரிங்களா? கான்வா போர். 2வது வந்து சந்தேரி போர். 4வது சவுசா போர். சரிங்களா? 3வது சவுசா போர். அடுத்து 4வது வந்து கன்னோச்சி போர். இதுல ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்துங்க. சரிங்களா? சிவாஜியின் குருவான ராம்நாத் போதனையில் தத்துவம் என்னன்னா அத்வனிந்த வேதானந்தம். இதுதான் அவர்களோட போதனை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பின்னரும் குச்சில் கிருஷ்ணதேவரை வச்சு உண்மையான தகவல் வந்து இவர் வந்து ஒரு சாளுவ வம்சத்தை சேர்ந்தவர். இது சாளுவ வம்சம் கிடையாது. இப்பதான் பார்த்தோம் துளுவ வம்சம்ட்டு. அடுத்து வந்து இவரை வந்து ஆந்திர போஜி என்று அழைப்பார். சரிங்களா? இவர் வந்து ஆந்திர போஜி தான் அழைப்பாங்க. கரெக்ட். இவர் வந்து அமுக் மரியாதை என்ற நூலை தெலுங்கு மொழியில் எழுதினார். இது கரெக்ட் தான். சரி, ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட்ல கிருஷ்ணதேவரை பத்தி ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். அமுக் மரியாதை வந்து தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பான்னு வரும். இவர் வந்து 17 செப்டம்பர் 1930 இறந்தான்னு வரும். இது தவறு. சரிங்களா? அப்போ 2, 3 தான் இதுல கரெக்ட். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கோவாவை கைப்பற்றிய விஜயநகர பேரனர் யாருன்னு கேட்டா ஹரிகரன், 2வது ஹரிகரன். சரிங்களா? ஹரிகரன் 2 தான் கோவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன். அடுத்து பாருங்க, சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி கேட்டா மொஹஞ்சதாரோ தான் சிந்துவோட தோட்டம் என அழைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா?
பழங்கால இந்திய மணப்பெண்களின் தலையில் அணியும் ஆபரணம் கேட்டால் குறிரா. குறிரா தான் பழங்கால மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆணும். விஜயநகர மன்னர்கள் ஆட்சியில் இந்தோ சாராசானிக் பள்ளிக்கலை எவ்வகை சமய சார்பற்ற கட்டிடங்கள் காணப்படுகின்றன? தாமரை மகால் மற்றும் யானை பீடம், யானையோட பீடம். அலாவுதீன் கில்ஜியோட சமகால தொடர்புடைய வச்சு தவறான தேர்வு செய்ய. இதில் வந்து 1, 2 தவறு. அதாவது ராமச்சந்திர தேவா வராக்கல் இது தப்பு, சரிங்களா? அடுத்து வந்து பிரதாபத்திர தேவா இது வந்து தேவகிரி, இந்த 2 தவறு. மற்றெல்லாம் சரி, சரிங்களா? நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான பொருந்த குணம். இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பார்த்துக்கங்க அந்த கொஸ்டினை. அடுத்து பாருங்க, பின்வரும் முடிச்சில் பொறுத்துக. அதாவது பாமினி பேரரசு. இந்த பாமினி எல்லாம் தமிழ் இதில் ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, சரிங்களா? அடில் ஷாஹி, சரிங்களா? அடில் ஷாஹி யாருன்னு கேட்டால் வந்து பிஜம்பூர். அடில் ஷாஹின்னு கேட்டால் பிஜம்பூர். நிஜாம் ஷாஹி யாருன்னு கேட்டால் அகமது நகர். அகமது நகர் தான் நிஜாம் ஷாஹி. இமாத் ஷாஹி, இமாத் ஷாஹின்னு கேட்டால் பேரரர். குதுப் ஷாஹி, குதுப் ஷாஹி யாருன்னு கேட்டால் வந்து குதுப் ஷாஹி எங்கன்னு கேட்டால் வந்து கொல்கொண்டா, கொல்கொண்டா. பாரித் ஷாஹி, பாரித் ஷாஹி என்னன்னு கேட்டால் பிதர், சரிங்களா? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்ற விவரத்தை வரலாற்று யாருன்னு கேட்டால் விஏ சுமித். விஏ சுமித் தான் சமுத்திரகுப்தரை பற்றி ஒரு இந்திய நெப்போலியன் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுவார்னு சொல்லி பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தி பழைய ஓல்டு புக்கில் இதுக்கு இருக்குது. இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர்னு ஒரு கொஸ்டினே இருக்குது. இதில் பார்த்துக்கோங்க, விஏ சுமித் அவர் தான் வந்து இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்க, மோஞ்சதரோ என்றால் இறந்தவர் மேடு என்ற எந்த மொழியில் அழைக்கப்படுதுன்னு கேட்டால் சிந்தி மொழி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக, சரிங்களா? இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் பானிபட் போர், சரிங்களா? முதலாம் பானிபட்டு போர். ரெண்டாவது வந்து 1605 அக்பரோட மரணம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் லாகூரில் அடைக்கலம் செய்யப்பட்டார், சரிங்களா? லாகூரில் வந்து அடைக்கலம் கிடையாது, அடக்கம் செய்யப்பட்டார். நாலாவது வந்து பாருங்கன்னா இரண்டாம் பௌதிஷா, சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வச்சு சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பு இல்லாத பட்டயத்தை எதுன்னு கேட்டால் சின்னமனூர் பட்டயம். சின்னமனூர் பட்டயம் வந்து சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பு கிடையாது. இது பல்லவர்கள் டாப்பிக்கில் வரும். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட நகரங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் கண்டடிக்கப்பட்ட காலவரிசைப்படுத்துக. இதில் ஆல்ரெடி பார்த்ததா, சரிங்களா? ஊர். ரெண்டாவது வந்து நிப்பூர். மூணாவது ஹரப்பா. நாலாவது மோஞ்சதரம். இது பார்த்தது தான். தமிழகத்தில் வந்து சங்ககால காசுகள் எங்கெங்க கிடைச்சிருக்குன்னு சரியான தெரிஞ்சதுல. இதில் வந்து ஆப்ஷன் 2ம் ஆப்ஷன் 4ம் தான் சரியான பதில். அதாவது சேலம் வந்து கன்னியன் குட்டை, சரிங்களா? கன்னியன் குட்டையும். அடுத்து வந்து திருச்சி வந்து வேம்பாவூர். இதுதான் சரியான பதில். இதில் வந்து சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சரியான பொருத்தங்கள்னா இதில் வந்து காவிரிப்பாக்கம் கல்வெட்டு வரகுணா இது தப்பு. திருமுக்கூடல் கல்வெட்டு வீர ராஜேந்திரா இது சரியா பொருந்திருக்கு. அதேமாரி திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரன் அது கரெக்டாக பொருந்துரு. உத்தரமேரு கல்வெட்டு முதலாம் பராந்தர் இது நம்மளுக்கு தெரிஞ்சதா. உத்தரமேரு கல்வெட்டு முதலாம் பராந்தரம் வச்சு. அடுத்து பாருங்க, சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் என்னன்னு கேட்டால் திருவாலங்காடு பட்டயம், சரிங்களா? திருவாலங்காடு பட்டயம் தான் சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை சொல்லும் பட்டயம், சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் தீன் இலாகி பட்ச உண்மையான கூற்று எதுன்னு கேட்டார். தீன் இலாகி வந்து ஆப்ஷன் சி தான். இதுல வந்து முஸ்லீம் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேசிய மதமாக நிறுவ வேண்டும், சரிங்களா? அப்படி இதன் வந்து ஆப்ஷன் சி தான் இதுல கரெக்ட். காலவரிசைப்படுத்துக, சரிங்களா? சிம்ம விஷ்ணு, மகேந்திரமன், நரசிம்மன், ராஜசிம்மன். எது காலவரிசைப்படுத்துங்கன்னா இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான். அதாவது 1 கரெக்டாக கொடுத்துருக்கான். 1, 2, 3, 4ன்னு கரெக்டாக கொடுத்துருக்கான். நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? கில்ஜியோட கட்டிடங்கள் பின்வரிசையில் கூச்சுகள். ஒரு நிமிஷங்க, அந்த கொஸ்டின் வேண்டாம், சரியான ஆன்சர் இல்லை, சரிங்களா? அதில் அடுத்து பாருங்க, புத்த கயா கீழ்கண்டு சரியா பொருந்தல இது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்காங்க. புத்த கயா, சரிங்களா? புத்த கயா வந்து பாகல் கண்டுன்னு இருக்கு. கஜ்ராகோ பண்டல் கண்டு, சரிங்களா? கஜ்ராகோ வந்து பண்டல் கண்டு, இது சரியா பொருந்திருக்கு. ஷிர்டி வந்து விதர்பாங்கிறது தவறா பொருந்து. நாசிக் வந்து மால்வா. இதுல வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதுல வந்து சரியான பதில், சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பாத்துக்கோங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. மும்முடி சோழன். மும்முடி சோழன் என அழைக்கப்படுவது யாருன்னா, மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுவதுன்னா ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். மும்முடி சோழன் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். கடாரம் கொண்டான் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கடாரம் கொண்டு அழைக்கிறோம். சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் யாருன்னா முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். பொன்வைந்த பெருமாள் யாருன்னா முதலாம் பராந்தரன். இது வந்து எப்படின்னா பழைய ஸ்கூல் புக், பழைய ஹிஸ்டரி இதுல வந்து இந்த டாபிக் இந்த இதெல்லாம் அழகா தெளிவா இருக்கும். அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிந்து சமவெளி நாட்டின் நகரங்கள் அவை அமைந்த மாநிலத்தோடு வரிசைப்படுத்துகிறது. தைமாபாத். தைமாபாத் எங்கன்னா ஹரியானா. ஆலம்கீர். ஆலம்கீர் எதுன்னு கேட்டா குஜராத். டோலவிரா சரிங்களா. டோலவிரா கேட்டா உத்தரப்பிரதேசம். டோலவிரா எங்கன்னு கேட்டா உத்தரப்பிரதேசம். அடுத்து பார்த்தா ராகி கர்கி. ராகி கர்கி எங்கன்னு கேட்டேன்னா, ராகி கர்கி வந்து நம்மளுக்கு வந்து மகாராஷ்டிரம் சரிங்களா, மகாராஷ்டிரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதான் ரிப்பீட்டடா வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, அதாவது சிந்து சமவெளி மக்களை பத்தி ஒரு ஆள் ஒரு கூட்டு சொல்லியிருப்பார். பின்வரும் எழுத்தாளர் சிந்து சமவெளி மக்கள் வந்து அமைதியை விரும்பும் மற்றும் போர் குணமற்றவர்கள் என்று கூறினார். மேக்கி. மேக்கி தான் இந்த வார்த்தை வசனத்தை சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, ஜிசியாவை ஒழித்தல். ஜிசியா ஒழித்தல் எந்த வருஷம் கேட்டா 1562. ரெண்டாவது பாருங்க, புனித பயண வரியை ஒழித்தல் எந்த வருஷம் கேட்டா 1563. போர் கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல் எந்த வருஷம் கேட்டோம்னா 1562 சரிங்களா. இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில் சரிங்களா. பைராம்கான் வீழ்ச்சி எதுன்னு கேட்டா 1560. அகமது நகரில் நிஷாம் ஷாஹி அரசினை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டா யாரு, மாலிக் அகமது சரிங்களா. மாலிக் அகமது தான் அகமது நகர்ல நிஷாம் ஷாஹி என்ற ஒரு அரசை தோற்றுவித்திருப்பாரு. அடுத்து பாருங்க, ஒரு கல்வெட்டை பத்தி ஒரு கொஸ்டின் சரிங்களா. நண்பர்களே, ஒரு கடைசி கொஸ்டின். கல்வெட்டை பத்தி ஒரு எது பின்னோரில் பொருத்தமானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து 2, 3 தான் சரி. அரிக்கமேடு அகழாய்வு 1992 பொருந்தல. பூம்புகார் அகழாய்வு 1942. அடுத்து வந்து பாருங்கன்னா கொடுமணல் அகழாய்வு 1992. இந்த 2 தான் பொருந்திருக்கு சரிங்களா. கரூர் அகழாய்வு வந்து பொருந்தல. அதாவது ஆப்ஷன் 2, 3 சரி சரிங்களா. நண்பர்களே, நம்ம சேனல்ல இந்த ஹிஸ்டரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சு போச்சு. அதாவது லாஸ்ட்ல ஒரு 2025, 2024 நடந்த கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் வீடியோ அதில் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. எக்கனாமிக் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, அது வந்துட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்க சரிங்களா, டைமை ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நீங்கள் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதுதான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.